அன்பர்களே, உங்களை நான் பணிவோடு வணங்குகின்றேன். திருவாசகத்தின் வாழ்வியல் நெறிகளை தொடர்ச்சியாக நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வரிசையிலே மற்றுமோர் சிந்தனை, சிந்தை சிவமாக வேண்டும் என்ற நோக்கோடு நாம் சிந்தித்து வருகிறோம். மாணிக்கவாசகப் பெருமான் திருப்புலம்பலிலே தெளிவாகச் சொல்லுவார், உற்றாரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். குற்றாலத் அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. அருமையான பாடல் வரிகள். உற்றாரை யான் வேண்டேன், உறவினர்கள் எல்லாம் வேண்டாம், சுற்றத்தார் வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன். இந்த ஊர் அந்த ஊர், இந்த ஊரில் இருந்தால்தான் சிறப்பு, இந்த ஊரில் இருந்தால் என்ன வசதிகளும் உண்டு, இந்த ஊரில் இருந்தால் அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்கும், இந்த ஊரில் இருந்தால் நல்ல வர்த்தகம் செய்யலாம், இந்த ஊரில் இருந்தால் அருமையான வாழ்வதற்கான வசதிகள் அதிகம் உண்டு. ஊர் வேண்டேன், வேண்டாம். பேர் வேண்டேன், எனக்கென்று ஒரு தனி பெயர், தனி கௌரவம் வேண்டாம். பேர் வேண்டேன். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். கற்றாரை யான் வேண்டேன், படித்தவங்களும் வேண்டாம். கற்றாரை யான் வேண்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, படித்தவங்களோடு இரு, நீனும் படிக்க முடியும். கற்றவர்களோடு இரு, நீர் ஞானம் பெறலாம், கல்வி செல்வம் பெறலாம் என்று சொல்வார்கள். மாணிக்கவாசகப் பெருமான் கற்றாரை யான் வேண்டேன், வேண்டாம். கற்பனவும் இனி அமையும். எப்படி அமையும்? கற்பனவும் இனி அமையும் சொல்லுகிறார். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா. குற்றாலம் மிகச் சிறப்பு பெற்றது. நீங்கள் உடனே குற்றால அருவி என்று உங்கள் நினைவிலே கொண்டு வருவீர்கள். 5 சபைகளிலே குற்றாலம் ஒன்று. பொன்னம்பலம் சிதம்பரம், வெள்ளியம்பலம் மதுரை, ரத்ன சபை திருவாலங்காடு, தாமிர சபை திருநெல்வேலி, குற்றாலம் சித்திர சபை. குற்றாலம் சித்திர சபை நடராஜ பெருமான் நடனம் ஆடுகின்ற சபை, சித்திர சபை. அதற்கு பல சிறப்புகள் இருக்கிறது. நாம் வருகின்ற நிகழ்ச்சிகளில் இந்த 5 சபைகளை பற்றி விவரமாக சிந்திக்கலாம். சித்திர சபை குற்றாலம். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே. சிவபெருமான் காலிலே கழல்களை அணிந்திருக்கிறார். அந்த கழல்களோடு நடனம் ஆடுகின்ற பொழுது அருமையான ஒளி, அருமையான ஒளி. அதைதான் குறைகளற்கே, ஒளி எழுப்புகின்ற அந்த திருவடிகளுக்கு. குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தனே,
குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. கன்று உடைய பசு கன்றின் மேலே எந்த அளவிற்கு கசிந்து உருகி கன்றிற்கு தேவையான பாலினை கொடுக்கிறதோ அப்படி எம்பெருமானே, குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தனே, அந்த அன்பினால் கசிந்து என்மேல் உருகுவாய். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், கேட்கிறார். குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டும். அருமையான பாடல். அந்த கன்றின் மீது தாய் பசு உருகுகின்ற போது மாதிரி நீ என்மேல் உருக வேண்டும். அப்பொழுது முதல் 2 வரி இருக்கிறது இல்லையா? கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். இறையருள் கிட்டிவிட்டால் எல்லாம் இந்த உலகத்திலே கிட்டிவிடும். இறையருள் ஒன்றே பிரதான நோக்கம். அடியார்களுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி இறையருள் ஒன்றே பிரதான நோக்கம். பெற்றோர்கள் தாய் தந்தையர் குழந்தைகள் மீது கசிந்து உருக வேண்டும். அந்த அன்பிலே அவர்கள் நனைய வேண்டும். அந்த அன்பு குழந்தைகளையும் பெற்றோரையும் கட்டி போட்டுவிடும், பிணைத்து விடும். வேறெங்கும் அவர்கள் அன்பை தேடி செல்ல மாட்டார்கள். குழந்தைகளின் மீது பெற்றோர்கள் செலுத்துகின்ற அன்பு குழந்தைகளையும் பெற்றோர்களையும் நல்லதொரு பிணைப்பிலே வைத்திருக்கும். பெற்றோர்கள் சொல்வதை குழந்தைகள் கேட்கும், குழந்தைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேட்பார்கள். ஒரு மிகச்சிறந்த இணக்கம் அங்கே இருக்கும். இது நெறி, வாழ்வியல் நெறி. ஒரு ஆசிரியன் தன்னுடைய மாணவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான அன்பையும் கருணையையும் வைத்திருக்க வேண்டும். ஐயோ, இந்த மாணவனுக்கு இந்த தருணத்திலே இந்த பாடம் தேவைப்படும், நாளைக்கு இந்த பாடம் தேவைப்படும், தேர்வு வருகின்ற நேரத்தில் இந்த பாடம் அவசியம் அவன் படிக்க வேண்டும், அதற்கு நான் உதவி செய்ய வேண்டும், இதை மீண்டும் பயிற்சி செய்ய வேண்டும். மாணவன் மீது அளப்பரிய அன்பினை அந்த ஆசிரியர் கொண்டிருக்க வேண்டும். அப்படி அளப்பரிய அன்பினை ஆசிரியர் மாணவன் மேலே கொண்டு செலுத்துகின்ற பொழுது மாணவனின் இதயத்திலே அந்த ஆசிரியர் இருப்பான். அளவற்ற அன்பினை பெற்றோர்கள் குழந்தைகளின் மீது வைக்கின்ற பொழுது குழந்தைகளின் நெஞ்சிலே பெற்றோர்கள் வாழ்வார்கள். எந்த ஒரு பணி செய்ய நினைத்தாலும் நெஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை நினைத்து வணங்கி அந்த பணி செய்வான். எந்த பயிற்சி எடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த முயற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, தன் நெஞ்சிலே வாழ்கின்ற ஆசிரியனை நினைத்து மாணவன் முயற்சி செய்வான். இது இந்த பாடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி. உற்றாரை யான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. அன்பர்களே, மற்றொரு சந்திப்பிலே நாம் திருவாசகத்திலே பரந்து விரிந்திருக்கின்ற வாழ்வியல் நெறிகளை சிந்திக்கலாம். மிக்க நன்றி. வணக்கம். ஓம் நம சிவாய.